இன்னைக்கு எங்க கல்யாண நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஐயோ, என்னம்மா இது? ஒரு வேலைக்காரியான ஏன் கால்ல விழுறீங்க? என்ன பார்வதி, உன்னையும் உன் புருஷனையும் நாங்க என்னைக்காவது வேலைக்காரங்க மாதிரி பாத்திருக்கோமா? அது உங்களோட பெரிய மனசு. சரி, இருக்கட்டும். நீ பண்ற போலினா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணு. இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அன்னபூர்ணி, இப்போ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அன்னபூர்ணி? நீ ஒரு குழந்தைக்கு தாயின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு என் ஆசையை தேர்த்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் தம்பி கூட இன்னைக்கு ஊர்ல இல்ல. வா அன்னபூர்ணி, வா. மாமா, உங்களை என் அப்பா மாதிரி நினைச்சிட்டு. என்னாச்சு? ஏதோ ஒரு கெட்ட கனவு இல்ல? ஒரு நிமிஷத்துல ஏதோ என் புத்தி முழுங்கி போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ச்சே. நம்ம எதிரிங்க யாரோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து புறாமப்பட்டு ஏதோ சூன்யம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவு பண்ணி இந்த விஷயத்தை வெளியே விடாதம்மா. என்ன 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 மன்னிச்சிடுமா. வேணும்னா நான் உன் காலில் வேணா வந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா. அண்ணா, இந்தப்பா, இந்த வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. எதுக்குண்ணா இதெல்லாம்? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ப்பா. எங்க எங்க போறீங்க? காலம் என்ன எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கெல்லாம் போறேன். இந்த சொத்துல இருந்த சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் போறேன். அண்ணா, இங்க என்ன நடந்தது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு நான் என் வாயால எப்படிப்பா சொல்லுவேன்? சே, அப்படி எதுவும் நடக்கூடாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கண்ணா. உன் பொண்டாட்டிய நான் என் மகன் மாதிரிதான் பாத்துட்டு வந்தேன். ஆனா அவ சே, நான் வாழவே கூடாது. செத்து போறேன். என் பொண்டாட்டி என்ன செஞ்சான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியணும். உன் பொண்டாட்டி என் கையை பிடிச்சு என்னை கட்டி பிடிச்சு படுக்க இருக்க கூப்பிட்டாப்பா. வேண்டாமா, நீ என் மக மாதிரி சொல்லி கேட்காதது மட்டும் இல்லப்பா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு என்ன பார்த்து கேட்டாப்பா. அன்னபூர்ணி,